ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே ஸ்கேனர் பார்க்கலாம். இந்த ஸ்கேனர் என்னன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து 11:15. இந்த 11:15 ப்ரீவியஸ் 10 மினிட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டே ஹை வச்சுருக்கா. ஸோ அந்த டே ஹை வச்சிருச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் மட்டுமே இதில் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இது ஒரு ஸ்டாக் ஹை ஸ்கேனர் மாதிரி. இது வந்து நம்ம செட்டிங்ஸில் போனால் இதில் வந்து ஆட்டோ ரிப்பீட் இருக்குது. ஸோ இதில் என்ன டைம் போடுறதுனோ அது போட்டு ஆட்டோ ரிப்பீட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி இதில் வந்து காமிக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் 10 மினிட்ஸில் ஒரு ஹை வச்சுருக்காங்க. அதில் கரண்ட் ப்ரைஸு, அதோட ஆர்எஸ்ஐ, அந்த வால்யூம் எல்லாமே இதில் டேட்டா இருக்கும். ஒரு சார்ட் பார்க்கலாம். ஓகே, இது ஆட்டோ ஸ்கேன் போட்டிருக்கனால அந்த 30 செகண்ட்ஸில் மறுபடியும் ஸ்கேன் ஆகும். நம்ம அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 1 மினிட்டோ 5 மினிட்டோ 3 மினிட்ஸ் மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு 1 மினிட்டுக்கும் அது ஸ்கேன் பண்ணி சொல்லும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் 10 மினிட்ஸில் வந்து ஒரு ஹை வச்சுருக்காங்கன்றது. ஓகே, ஸோ இது வந்து 10 மினிட்ஸில் இப்போ ஒரு ஹை வச்சுருக்காங்க 800 கிட்ட. இந்தியன் ஹோட்டல் இதுவும் ஒரு ஹை வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட் டைம் ஒரு 1 o'clock 2 o'clock இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்லேயும் அந்த பாஸ்ட் 10 மினிட்ஸில் இருக்கக்கூடிய ஹை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கேனர் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு 800 500 ஸ்கேனர்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இருக்கிறதுல பெஸ்டிங் ஸ்கேனர்ஸ் வந்து நான் வரப்போகிற டேஸில் உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.